ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தோட 11ஆம் நாள் காலையில எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாச்சுங்க. நேற்றுக்கு சாப்பிட்ட மாதிரியே சாப்பாடு தயிர். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சுடு அம்மா சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. உடம்பு சரியில்லைனா கூட காலையில் எழுந்துச்சு சாப்பாடு செஞ்சு தந்து பையனை சாப்பாடு போட்டு கொடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஸோ உங்களுக்கு அம்மா பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா டீ போட்டு இருந்தாங்க. டீயை குடிச்சாச்சுங்க. டீயை குடிச்சிட்டு கடைசியாக தண்ணியை மடக்கு ஃபஜர் தொழுகை டைம் ஆயிடுச்சுட்டு இது பண்ணி முடிச்சு செலவு போட்டு ஃபஜர் தொழுகை தொழுது முடிச்சாச்சுங்க. யா அல்லாஹ் இன்னைக்கான ஃபர்லாம் நம்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீயத்தை சொல்லி நம்ப வச்சாச்சுங்க. நேற்றுக்கு அடுத்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. தூக்கத்தை போட்டு முடிச்சுட்டு லோஹருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஏஞ்சி உதவி பண்ணி முடிச்சுட்டு மசாலாவை போட்டு லோஹரும் தொழுது முடிச்சாச்சுங்க. தொழுதுட்டு தஸ்பின்றப்ப கையில பார்த்தா இந்த ஒரு அச்சுங்க. போன வாரம் கையில அடிபட்டு ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க. அதுதாங்க அப்படி ஆயிடுச்சு. சரின்ட்டு வெளியே பார்த்தா பொருள் அங்கிட்டு இங்கிட்டு இருந்துச்சுங்க. என்னன்னு கேட்டா அப்பா பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு ஒரு வழியா வேலையும் முடிஞ்சுங்க. முடிச்சுட்டு மணியை பார்த்தா அசருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஞ்சி பாத்திரத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பள்ளிவாசலுக்கு. இதுக்கு உள்ள போய் பார்த்தா சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் வழக்கம் போல அசருக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா இன்னைக்கு நான் நோம்பு கஞ்சி வாங்கியாச்சுங்க. வாங்கி நோம்பு கஞ்சி பாத்திரத்தை அப்படியே பைக்கில் மாட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியா வீட்டுக்கு சேர்ந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா போய் நோம்பு கஞ்சி பக்கத்து வீட்டில் கொடுத்துருவாடா அப்படின்னு சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு டைம் பார்த்தா இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரி யோசி பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் துவா கேட்கறதுக்கு டைம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுங்க. துவாவை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அம்மா இஃப்தாருக்கு எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. போன் ஆன் பண்ணி பார்த்தா நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சுங்க. அல்லா இன்னைக்கு நான் ஃபர்லாம் நோம்பு திறக்கிறேன், அதில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்ட்டு நேற்று சொல்லி திறந்தாச்சுங்க. பிஸ்மில்லான்னு சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுகை டைம் ஆயிடுச்சுங்க. சரிண்டு மகரிப் தொழுது முடிச்சாச்சுங்க. போன வாரம் வாங்கிட்டு வந்த காளான் அப்படியே இருந்துச்சுங்க. அதை எடுத்து கிரேவி பண்ணலான்ட்டு கிரேவி பண்ணி முடிச்சாச்சுங்க. கிரேவியை சாப்பிட்டு பார்த்தோன்னே நானா செஞ்சு சொல்லி ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க. இஃப்தாருக்கு வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இஷாவுக்கு தரையிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு மஜித்துக்கு கிளம்பி போயாச்சுங்க. மஜித்துக்கு பார்த்தா யாருமே இல்லைங்க. சரின்னு தொழுவ முடிஞ்சுன்னு நினைச்சேன். பார்த்தா அப்பதாங்க ஸ்டார்ட் ஆகுது. இருந்துட்டு வண்டியை உள்ளே ஏற்றிட்டு வயிறு கடமுடா இருந்துச்சுங்க. சரின்ட்டு இட்லியும் சாம்பாரும் வச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுட்டு நாளைக்கு சகருக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு போய் தூங்கியாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கான நாள் நன்றாக போச்சுங்க. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.